வணக்கம் மக்களே, இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி வீட்டை விட்டு போனதை நினச்சி வெண்பா ரொம்ப வருத்தப்பட்டு டாடா கிட்ட சொல்கிறா, இப்படி என்னால் தானே மல்லியம்மா போனாங்க, எனக்கு மல்லியம்மா வேணும், கண்டிப்பாக எனக்கு மல்லியம்மா இல்லாமல்லாம் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு விஜய்கிட்ட வெண்பா சொல்லினுக்கிறா. உடனே விஜய்க்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. ஏன் இப்படியெல்லாம் இவ பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, மல்லியம்மா வேணான்னு நீ தானம்மா சொன்ன, இப்போ என்னம்மா மல்லியம்மா வேணும்னு கேட்குறா அப்படின்னு விஜய் வெண்பா கிட்ட கேட்குறான். வெண்பா அது ஏதோ ஒரு கோவத்தில் மல்லியம்மா என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் மல்லியம்மா வேணான்னு சொன்னேன். மல்லியம்மா வேணான்னு சொன்னால் எனக்கு அம்மாவே வேணான்னு அர்த்தம் ஆகிடுமாப்பா. எனக்கு மல்லியம்மா வேணும்ப்பா, மல்லியம்மா இருந்தால் தான்ப்பா என்னால் நல்லாவே இருக்க முடியும். ஏன் மல்லியம்மா இருந்தால் தான் ஸ்கூல் காம்படிஷனில் அந்த பாட்டி அவங்க இருந்தால் தான் நான் தைரியமாக சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். நான் தைரியமாக இருக்கேன்னா கண்டிப்பாக எனக்கு மல்லியம்மா வேணும். மல்லியம்மா சொல்லியிருக்காங்க, யார் இருந்தாலும் சரி யார் இல்லைனாலும் சரி தைரியமாக இருக்கணும். ஆனால் மல்லியம்மா இருந்தால் மட்டும்தான் என்னால் தைரியமாக இருக்க முடியும். வெண்பா மல்லியை பற்றி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. டாடா கிட்ட இப்படி சொல்லுறா. மல்லியம்மா இல்லைனா என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் இருந்து, என்ன வெண்பா இப்படி பேசுகிறா, மல்லியை போய் அப்போ நம்ம கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடக்க, அங்கே மல்லி வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீ விஜயை பற்றி நினைக்கவே கூடாது, விஜய் குடும்பத்தை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தலை மூழ்கிட்டு உள்ளவா, அவங்களெல்லாம் மறந்துட்டு அப்படின்னு பாபு ரொம்ப கண்டிப்பாக மல்லிகிட்ட சொல்கிறாரு. மல்லிகிட்ட சொல்லவும் மல்லி சரின்னு சொல்லிவிட்டு அவள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கா. நாகு இருந்து, அதான் சொல்லிட்டீங்களா, அதுக்கப்புறம் என்ன திரும்ப அதுவே பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நாகு கேட்கவும், நாகுக்கு பலான்னு ஒரு அரை பாபு விட்டுறாரு. ஏங்க அடிக்கிறீங்க அப்படின்னு. பின்ன நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறத மட்டும்தான் அங்கே எல்லோரும் கேட்கணும், உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு பாபு எல்லாரையும் மிரட்டி வச்சுன்னுக்கிறாரு. மல்லி பயந்து உக்காந்துட்ருக்கா. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா எனக்கு மல்லியம்மா வேணும் அப்படின்னு சொன்னது விஜய் யோசிச்சுட்டே இருக்காரு. விஜய் சரி நம்ம மல்லிக்கு கால் பண்ணுறாரு. மல்லி ஃபோனே எடுக்கவே இல்லை. ஏன்னா மல்லிகிட்ட தான் ஃபோனே இல்லையே, இருக்கிறது பாபு கிட்ட தானே இருக்குது. பாபு பார்க்குறாரு, ஆனால் எடுக்கவே மாட்டேங்கிறார். மல்லி அங்கே மல்லி எடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வெண்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. சரி மல்லி தான் ஃபோன் எடுக்க, பேசாமல் நம்ம நேர்லேயே போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டு வர போகும்போது போதும் பொண்ணு தடுத்துடுறாங்க. என்ன நீ தான் சத்தியம் பண்ணியிருக்கியப்பா, மல்லியை இனிமேல் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டேன்னு, கூப்பிட்டு வந்தேன்னா இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போதும் பொண்ணு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அதுக்கு விஜய் இருந்துன்னு, இல்லை சித்தி, வெண்பா ரொம்ப கஷ்டப்படுறா மல்லி இல்லாமல், அவளுக்காக தான் கூப்பிட்டு வந்து திரும்ப போய் விட்டுருவேன் அப்படின்னு விஜய் போதும் பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போக்கும் போதும் பொண்ணு கேட்காம, நீ சத்தியம் பண்ணியிருக்க, போகவே கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தடுத்து நிறுத்திடுறாங்க. எனக்கு உங்களை விட வெண்பா தான் முக்கியம், அதனால் நான் மல்லியை கூப்பிட்டு வர தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பி போயிடுறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ உடனே அப்டேட் ஆகணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.